ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான மட்டன் கறி ரெசிபி தான். இந்த மட்டன் கறி ரெசிபி எப்படின்னா, இந்த சோம்பேறி சிக்கன்னுவாங்கல்ல, அதே மாரி இந்த சோம்பேறி மட்டன்னுவாங்க. இது நான் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படின்னா, கிச்சன்ல ஒர்க் பண்ற ஷெஃப்ங்க மோஸ்ட் ஆஃப் இந்த ரெசிபி வந்து தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க சாப்பிடுறதுக்காக. இது வந்து கைண்ட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ரெசிபி இது வந்து. அந்த மட்டன் கறி எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ நல்ல ஒரு முதுகெலும்பு மட்டனா எடுத்திருக்கேன். எதுக்காக இந்த மட்டன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நல்லா ஜூஸியா இருக்கும். அந்த கறி எடுத்து 3, 4 வாட்டி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு, ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க எந்த பாத்திரத்தில சமைக்கிறீங்களோ, அதிலேயே போட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், அது கூடவே கொஞ்சமா மல்லித்தூள், கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமா ரஃப் சாப் பண்ண கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1/2 கட் பண்ண பச்சை மொளகா, அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ண வெங்காயம். நான் இது கூடவே கொஞ்சமா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்னா வேணாம். அப்படி உருளைக்கிழங்கு போடலனா, இந்த முருங்கக்காய் இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னும் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியா கொஞ்சமா சீரக பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அத அப்படியே ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் அடுப்புல எடுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸ் போல நல்லா வதக்குனீங்கன்னா, அந்த எண்ணெயிலேயே ஒரு 20% குக் ஆயிடும். அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்தி உப்பு செக் பண்ணிட்டு, மூடிய போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, மட்டன் வந்து நல்லா குக் ஆயிடுவாப்புல. அப்படி சப்போஸ் குக் ஆகல அப்படின்னா, மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் விடுங்க. நல்லா சூப்பரா குக். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி மட்டும் ஸ்லைஸ் பண்ணி போட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தண்ட மட்டும் சாப் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான மட்டன் கறி ரெடி ஆயிடும். ஆனா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அடுப்பால நின்னு சமைக்கிறதுக்கு சோம்பேறி படுற ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வேல தான் இது வந்து. எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஒரு அடியா எடுத்து வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சது. இதோட சீக்ரெட்டே வந்து பொறுமையா குக் ஆகும். நாங்க கிச்சன்ல வந்து ஒரு 11 மணிக்கு கிளம்ப போறோம் அப்படின்னா, ஒரு 9:30 மணிக்கு இத ஸ்டார்ட் பண்ணோம்னா, 10:30 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பிடுவோம். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னுட்டு. ஒன்ஸ் இத செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இதையே தான் செஞ்சுட்டு இருப்பீங்க. யாரு மசாலா அரைச்சு ஊத்திட்டு இருக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் இது வந்து. ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.